ஓம் சக்தி பராசக்தி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாப்பா, நான் அம்மாவோட மூலமந்திரத்தோட இன்னைக்கு வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே, ஓம் விநாயகா, ஓம் சக்தியே, ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே, ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க, உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அன்னையின் அருளால். அம்மா எனக்கு செய்த அற்புதம் சொல்ல போறேன்டா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா சொல்லியிருக்காங்க, உன்னை பற்றி நீ சொல், என்னை பற்றி உலகம் அறியும்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நடந்த அற்புதத்தையும் ஆகஸ்ட் 14, 15 மேல்மருவத்தூரில் கஞ்சி கலையமும் பாலாபிஷேகமும் அதையும் தாண்டா இன்றைக்கி விளக்கமாக நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன அற்புதம்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நான் அம்மாட்ட நான் போனேன்னா அபிஷேகத்துக்கு இப்படி அலம்பரை கட்டி அம்மாட்ட போவேன். போகும்பொழுது ஒரு ஆனால் போகும்பொழுது எப்போ பார்த்தாலும் நான் கருவூரம்மாவுக்கு நான் புடவை எடுத்துகிட்டு போவேன். புடவை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் பொழுது ஒரு நடை நான் அன்னைக்கு சேலை எடுத்துகிட்டு போகிறேன். போனோம்னா நான் கொஞ்சம் லேட்டாக போகிறேன். போகும்பொழுது அங்கே போய் பார்த்தோன்னா நிறைய புடவை அம்மாவுக்கு வாங்கி அங்கே வச்சுருக்குறாங்க. எனக்கு மனசு ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அம்மா, நான் உனக்காக ஆசையாக என் மன உருகி உனக்கு நான் சேலை எடுத்துகிட்டு வரேன். இந்த சேலையை உங்களுக்கு நான் கட்டி அழகு பார்க்க முடியுமாம்மா அப்படின்னு எனக்கு அந்த நேரத்தில் நினைப்பு வந்துச்சுடா. எனக்கு அதே சிந்தனை ஓடிட்டுருக்கு. நம்ம இவ்வளோ சேலை இருக்குது, இந்த இடத்துல நம்ம சேலையை எடுத்து அம்மாவுக்கு கட்டி அழகு பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் பாருங்கள், ஒரு அற்புதத்தை பாருங்கள். அன்னைக்குன்னு நான் எடுத்துகிட்டு போன சேலை, இந்த 10 சேலை இருக்குடா, அந்த 10 சேலையில் நான் எடுத்துகிட்டு போன சேலையை மட்டும்தான் அம்மாவுக்கு அன்னைக்கு அலங்காரத்தில் கட்டியிருக்காங்க. இதை நான் கவனிக்கவே இல்லை, உண்மையுமே நான் கவனிக்கலை. அபிஷேகம் முடிஞ்சிடுச்சு, தீபாராதனை முடிஞ்சிடுச்சு. அபிஷேகத்துக்கு நாங்கள் உள்ளே போயிட்டு சாமியை வந்துட்டு பிரசாத செட்டும் வாங்கிட்டு வந்துட்டு உடனே போய் அம்மாவுக்கு நான் பாத பூஜை செஞ்சுட்டு அம்மா என்னை பார்த்து சிரிக்கிறான். அம்மா எதுக்கு சிரிக்கிறாங்க? மௌனமாக இருக்கிறாங்க. அம்மா என்னை சிரிக்கிறாங்க, என் முடிஞ்ச பார்த்து. அம்மா ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட போய் எல்லாம் சொல்லிவிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். அம்மா ஏன் சிரிச்சாங்க மட்டும் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அப்படியே வந்து நேராக அப்போல்லாம் சூளத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு தாண்டா போவேன். வந்துட்டு நான் சூளத்துக்கு நேராக கீழே கும்பிட்டுட்டு நிமிடுறேன். எனக்கு அம்மாவே என்னை திருப்பி கருவறையை பாருடி, நீ எடுத்துகிட்டு வந்த சேலையை கட்டியிருக்கிற பாரு அப்படின்னு அம்மா சொன்ன மாதிரி இருந்தது. நான் டக்குன்னு என்ன பண்ண கீழே விழுந்து எழுந்திரிச்சு நான் திரும்பி பார்க்குறேன். அப்படியே பளிச்சுன்னு என் கண்ணு எதற்கு நான் எடுத்து வச்ச புடவை அம்மா கருவூரம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படியா இருக்கும்? என்னால் தாங்க முடியல, அழுவ தாங்க முடியல. இதுதான் அம்மா சிரிச்சாங்களா? அப்போ நம்ம உணரல, பார்க்கல. ஏன்னா இதே எனக்கு வேதனை ஓடிக்கிட்டு இருக்கு. கருவூரம்மாவை பார்த்தனா பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. அம்மா மந்திரத்தில் சொல்லுவாங்கப்பா, ஓம் ஏக்கம் தனிப்பா போற்றி ஓம்னு. அதே மாதிரிதான் அம்மா அன்னைக்கு என் ஏக்கத்தை அன்னைக்கு தனிச்சு வச்சாடா. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அதே சிந்தனையாகவே தான் இருக்குது. ஐயோ, நம்ம இவ்வளோ புடவை எடுத்துகிட்டு வந்தோமே, அம்மாவுக்கு அழகு பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், அம்மா என் சிந்தனையில் என்னையே தட்டி கருவறையை திரும்பி பார்க்க சொல்லிட்டான். திரும்பி பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியலடா. ஒரே விட்டம் உள்ளே ஓடிட்டேன். ஓடி போய் அம்மாட்ட நன்றி சொல்லி, பங்காரம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு திருப்பி சுற்றி ஒரு 3 நடை கருவூரம்மாவை நான் பார்க்குறேன். பார்த்துட்டு அந்த அழகுக்கு அம்மாவுக்கு கோடி நன்றியை சொல்லிட்டு அம்மா சிரிச்சாங்களா. அது என் கண்ணுனால அப்படியே இருக்குடா. அப்போ அம்மா எப்படி செய்கிறா? நம்ம ஒன்று மனசார அம்மாவை நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா அம்மா நம்ம நினச்சதை கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பாடா. இது எனக்கு நேரடி நடந்த அற்புதமான அம்மா கொடுத்து எனக்கு அருள் கிடச்சிட்டா. அதுலேயே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா பார்த்து என்னை சிரிச்சாங்க பாருங்கள். ஏண்டி, நீ தான் நினச்சதை நான் செஞ்சுருக்கேன், அதை நீ பார்க்கலையா அப்படின்னு பாத பூஜை கட்டிட்டு வரும்போது அம்மாவோட சிரிப்பில் எனக்கு அப்புறம் தான் அதே தெரியுது எனக்கு. அதனால தான் எனக்கு அந்த அற்புதத்தை நான் இன்றைக்கி சொல்கிறேன். இன்றைக்கி ஆடிப்பூரத்தை பற்றி, அம்மாவை பற்றி நான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் மேல்மருவத்தூருக்கு ஆடிப்பூரம் கஞ்சி கலையத்தில் கலந்துக்குங்க. அதில் என்ன பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா நமக்காக நடத்துனது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடிப்பூரத்தில் அம்மாவுடைய தங்க மேனியை எடுத்து அம்மா உருவல் வரா. ஆடிப்பூரத்தில் ஃபஸ்ட்டு உருள்வளம் வரா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்காக. ஏன்னு கேட்டிங்கன்னா, நோயாளியும் மனசு கவலையாளியும் எல்லாத்துலேயும் அம்மாட்ட போகிறோம். அம்மா என்ன சொல்கிறா? நீ உருள்வளம் வா, உன்னுடைய நோய், உன் கவலை, மனக்கவலை அனைத்தும் அதிலே உருண்டு வந்துடும் அப்படின்னு அம்மா சொல்கிறா. அதில் பார்த்தீங்கன்னா, அது நமக்காகவே அம்மா அம்மாவுடைய தங்க திருமேனியை உருண்டு வரா. அப்பேற்பட்ட புண்ணிய பூமி மேல்மருவத்தூர்டா. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரியே எல்லாரும் மேல்மருவத்தூரில் கஞ்சி கலையும் பாலாபிஷேகத்துக்கு நீங்கள் கட்டாயம் கலந்துக்கணும்.
இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செவ்வாட சக்திகள் உலகம் முற்றிலும் நம்ம செவ்வாட சக்தி நிறைய பேர் இருப்போம். செவ்வாட சக்தியில் நம்ம கிளம்பும் பொழுது நமக்கு தெரியாது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் தெரியாதுடா. ரொம்ப அம்மா இருக்கும்போது நம்ம ஓடுவோம். அம்மா நம்ம பார்க்க மாட்டாளா, அம்மா பார்வை நம்ம மேலே படாதா, நம்ம கஞ்சி கல்யாணம் எடுத்துகிட்டு போகும்போது அம்மாவுடைய பார்வை நமக்கு படுமேன்னு சொல்லி ஏங்கிட்டு ஓடுவோம். அப்போ அம்மா வந்து எப்போ எங்கே இருப்பாங்க, கருவறை உள்ள இருப்பாங்க. கருவறை உள்ள இருந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஐயோ ஆனால் அம்மாவுடைய அருளும் அற்புதமும் எல்லார் மேலேயும் அந்த கருணை பார்வை படும். ஆனால் பார்த்தவங்களுக்கு சில பேருக்கு பட்டவங்களுக்கு மனசு சந்தோஷமாக ஓடிட்டு இருப்பாங்க. பார்க்காதவங்க என்ன நினைப்பாங்க, அம்மா நம்மளை பார்க்கலையே, கருவறையில இருந்து நம்மளை பார்க்கலையேன்னு பிள்ளைங்கள்லாம் ஏங்கிட்டு முடியாதுங்க. அப்போ அம்மா இப்போ எப்படி இருக்கா தெரியுங்களா, ஒளி வடிவாக இருக்காங்க அம்மா. நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் கஞ்சி கலைத்தனை சுமந்து வரும்போது அம்மா நம்ம ஒளி வடிவாக நம்ம மேலே வந்து அன்பை வீசுகிறா. அதனால் எல்லாரும் கஞ்சி கலையம் எடுங்க. அம்மா சொல்லியிருக்காங்க, கஞ்சி கலையம் எடுத்தால் அந்த வருஷம் நம்ம கஞ்சிக்கு எந்த பஞ்சமும் வராது, நம்ம நல்லபடியாக இருப்போம் அப்படின்னு அம்மா வந்து கஞ்சி கலையம் எடுக்கிறதுக்கு. இது என்ன இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா கஞ்சி கலையம் வந்து ஏழை பணக்காரன் கோடீஸ்வரன் ரொம்ப பரம ஏழை உள்ளவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாதி மதம் பார்த்துட்டு அவங்க தொட்டா நான் திங்க மாட்டேன், நீ தொட்டா நான் சாப்பிட மாட்டேன்னு நிறைய இது இருக்குது. அது அம்மா மட்டும்தாண்டா தீர்த்து வச்சா. இந்த ஆடிப்புறம் கஞ்சி கலையம் எடுத்து எல்லாரும் கஞ்சி கலையம் சுமந்து கொண்டு போய் ஒரே கோவலையில் எடுத்து எல்லா கஞ்சியும் ஊற்றி அதை ஒன்றா கலக்கி இந்த பணக்காரங்க ஏழைங்கிற பிரிவே இல்லாமல் எல்லா கஞ்சி கலையத்தையும் சமமாக அம்மா கொடுத்து எல்லாரையும் சாப்பிட சொன்னாங்க. இந்த அற்புதம் வேறு எங்கேயாவது கிடைக்குமா? வேறு எந்த கோயிலும் கிடைக்காது. மருவத்தூரில் மட்டும்தாண்டா அந்த அற்புதம் நடக்கும். அதனால் மறக்காதீங்க. எல்லாரும் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி கஞ்சி கலையம், 15 பாலாபிஷேகம் வந்து எல்லாரும் கலந்துக்குங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலாபிஷேகம் பாருங்கள், அம்மா ஒரு அற்புதம் செய்கிறா பாருங்க. கஞ்சி கலையம் பாலாபிஷேகம் 14ஆம் தேதி கஞ்சி கலையம்ப்பா. அந்த அன்னைக்கேப்பா 14ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து பாலாபிஷேகம், 14, 15 பாலாபிஷேகம்டா. எல்லாரும் மறக்காமல் வந்து அதில் கலந்துக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா சொல்லியிருக்கா, நீ வந்து பாலாபிஷேகம் செய்யி, உனக்கு என்ன. ஆனால் அம்மா நம்ம கையிலேருந்து தானே நம்ம போய் அம்மாவுடைய அபிஷேகம் பண்ணுறோம். அதனால் நீ வந்து அபிஷேகம் பண்ணு, ஒன்றை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கிறா. அதுமாரி இருமுடி எடுத்து நம்ம அபிஷேகம் பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம பாவத்தை கழுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீ பாலாபிஷேகம் செய்யி, உன் குடும்பம் நலமுடன் இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கா. இன்னொன்று என்னன்னா, பெண்கள்லாம் வந்து என்ன செய்கிறது, அம்மா நீங்கள் வந்து கருவறையில் வந்து அபிஷேகம் செய்யலான்னு சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, நாங்களாம் போனாலும் செய்ய முடியலையா அப்படின்னு பிள்ளைங்களாம் நிறைய ஏக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த ஏக்கத்தை போக்குறா பாருங்கள் அம்மா நம்ம ஏக்கத்தெல்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலாபிஷேகம் செய்கிறதே உள்ளே இருக்கிற சுயம்பு அம்மாவுக்காக. அது நம்ம கையாலேயே பாருங்கள் அம்மா எப்படி செய்கிறா பாருங்க. நம்ம கையாலேயே அந்த அபிஷேகத்தை பால் வாங்கி அபிஷேகம் பண்ண வைக்கிறா. நேரடியாக சுயம்பு அம்மாவுக்கு போய் அந்த பால் விழுது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள்லாம் நம்ம மாதவிடாயில் வந்து ஐயோ நம்மளாம் போக முடியல, இன்றைக்கி 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் இருக்கே அப்படின்னு பிள்ளைங்க கிளம்பும் போது இந்த தடுங்கள் வந்துடுதா அப்படின்னு மனசை இயங்குது. அம்மா அந்த ஏக்கத்தை தாய், நம்மளை பெற்ற தாய் அந்த ஏக்கத்தை மாற்றுறதுக்காகவே அந்த அபிஷேகம். அம்மா தீட்டு எதுவும் இல்லை, எனக்கு வந்து நீங்கள் என் பிள்ளைவோ, அதனால் நீங்கள் வந்து எனக்கு கட்டாயம் அபிஷேகம் நீங்கள் வந்து எனக்கு செய்யணும் அப்படின்னு. அதனால் யாரும் தயங்காதீங்கப்பா. இன்றைக்கி 2ஆம் நாள் ஆகிடுச்சா 3ஆம் நாள் ஆகிடுச்சு, எல்லோரும் கிளம்பி வாங்க, வந்து மருவத்தூருக்கு வாங்க. எல்லோரும் செவ்வாடையோடு வாங்கடா. அந்த 2 நாளும் செவ்வாடையோடு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள், கஞ்சி கலையம் எடுங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகம் முற்றிலும் நம்ம செவ்வாடை சக்தி எல்லோரும் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு அம்மாவை பற்றி அற்புதங்கள் நிறைய தெரியும், தெரிஞ்சும் இருக்கும், தெரியாமலும் சில விஷயங்கள் இருக்கும். நம்ம செவ்வாடை கட்டி வருவோம். அதே மாதிரி இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓடி போய் பார்த்துட்ருப்போம். இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் வருதோட பார்த்துட்டு அது மட்டும் போயிட்டுருப்போம். என்ன எதுவும் தெரியவே இல்லை. நம்ம சொல்லணும் செவ்வாடை சக்தியை 4 பேர்கிட்ட சொல்லி, இந்தாங்கப்பா வாங்க எல்லாம் செவ்வாடை கட்டி வாங்க, நம்ம அம்மா கஞ்சி கலையம் எடுக்க சொல்லியிருக்கா, பாலாபிஷேகம் சொல்லியிருக்கா, அது நம்ம கையாலேயே பாலாபிஷேகம் சொல்லியிருக்கா. யாரும் பயப்படாதீங்க, எல்லோரும் கிளம்பி வாங்க, எல்லோரும் வரலாம் அம்மா கிட்ட. நீங்களும் வந்து அபிஷேகம் செய்யலாம், நீங்களும் செவ்வாடை கட்டி வந்து அங்கே வந்து பாருங்கள் அந்த அற்புதத்தை. அந்த அற்புதத்தை நீங்கள் பார்த்து இந்த விஷயம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் அம்மாவுடைய அருளும் அற்புதம் கருணை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். அதை முதல்ல எல்லாருக்கும் தயவு செய்து எல்லா சக்திகளும் செவ்வாடை சக்திகள் எல்லாருக்கும் சொல்லி அம்மா கிட்ட அழைச்சிட்டு வந்து மேல்மருவத்தூரில் ஆகஸ்ட் 14, 15 கஞ்சி கலையம் பாலாபிஷேகத்துக்கு எல்லாரும் கலந்துக்குங்கடா. இது நம்ம அம்மாவுடைய அருள் வாக்கு. அம்மா நமக்காகவே ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை யாரும் விட்டுடாதீங்கடா. இதை வந்து இந்த வாய்ப்பை எல்லாரும் கலந்துக்கிட்டு நல்லபடியாக கலந்து அம்மாவுக்கு, அம்மா நீங்கள் வந்து ஒளி வடிவாக வந்து உட்காந்துருக்கீங்க, இப்போ நாங்கள் வர்றோம், உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு அம்மாட்ட நல்லா வேண்டிக்கிட்டு
கருவரம்மாட்ட வேண்டிக்கிட்டு நன்றி சொல்லிட்டு, நம்ம பங்காரம்மாட்ட வேண்டிட்டு, அம்மாவுக்கு கொடான கொடி நன்றியை சொல்லிட்டு எல்லாரும் வாங்கடா, கட்டாயம் நல்லதே நடக்கும். இதுக்கு பயப்படாதீங்க. என்ன அம்மா அப்படி நடக்குது இப்படி நடக்குது நமக்கு பின்னால் போகுதுன்னு நினைக்கவே நீங்கள். அதுவும் அம்மாவோட கருணை. நம்ம அம்மா நம்ம கூடயே இருக்கிறா. நமக்கு கொஞ்சம் தள்ளி போகுதுன்னா அது நம்ம அம்மா கூடயே இருக்கிறா அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அதை நினச்சி நம்ம அம்மாட்ட உண்மையாக நம்ம இருந்தோம்னா அம்மா நமக்கு உண்மையாக எல்லாமே நல்லதே செய்வா. ஓம் சக்தி.